அவருடைய சட்டையின் மறையில பாதுகாப்பு உண்டு, சுகம் உண்டு, நம்பிக்கை உண்டு. ஆண்டவருடைய ஆச்சரியமான நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க தேவன் நமக்கு தந்திருக்கிறதான அவருடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேலை செய்வதற்கு பலன் கொடுப்பது இந்த ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நம்ம இந்த பூமியில் எல்லாவற்றையும் செய்வதற்கு பலன் தருவது ஹல்லேலூயா இந்த கர்த்தர் தான். ஆமென். நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய சுத்த கிருபை ஹல்லேலூயா. அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் தான் நம்ம ஒவ்வொருவரையும் தாங்குகிறது. ஆகவே தான் ஒரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே, இரவு படுத்துட்டு காலையில் எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே இந்த நாளிலே இந்த நாளை காணும்படியாய் நீர் எனக்கு கிருபை செய்திருக்கிறீர். ஆமென். எத்தனையோ பேர் ஆமென் இருக்கிறாங்க, காலையில் எந்திரிப்பதில்லை. ஆமென். புதிய வருஷத்தை துவக்குவாங்க. ஆமென். அந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க. லாட் ஆஃப் பீப்புள். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தயவுனாலே நம்மை பாதுகாத்து நம்மை மீட்டெடுத்து விக்கனங்கள், சத்ருவின் கிரியைகள், போராட்டங்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்டு பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் நம்மை சுமந்து நடத்தி வருகிறாரே. அவருடைய அளவில்லாத கிருபைக்காக அவரை நாம் துதிப்பதற்கு, அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பதற்கு தேவன் நமக்கு பலனையும் கிருபையும் தருவாராக. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றிலிருந்து அவனை நீங்களாக்கி விடுவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். This poor call. ஹல்லேலூயா. கூப்பிடுகிறதான காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம், உங்கள் சத்தத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 71 ஆமென் 3வது வசனத்தை இந்த நாளில் நாம் பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Psalm 71 verse 3. ஆமென். தாவீது சொல்றார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். ஹல்லேலூயா. நான் எப்போவுமே ஆண்டவரே உம்மை வந்து தேடுகிறேன். ஹல்லேலூயா. நான் அடைக்கலம் பெறுகிற ஒரு கண்மலையாய், ஹல்லேலூயா, கண்மலையாய் இருப்பீராக. என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். ஆமென். தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸு. ஆமென். மற்ற எல்லா காரியங்களும் இருந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என்னுடைய கண்மலை, என்னுடைய கோட்டை, என்னுடைய அடைக்கலம், என் ஆதரவு, என் நம்பிக்கை நீர். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஆண்டவரை சார்ந்திருந்தா இந்த ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். டேவிட் knew it very well. ஹல்லேலூயா. கோலியாத்தின் கைக்கு தப்புவித்தவர், சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தவர், கரடியின் வாய்களுக்கு, சிங்கங்களின் வாய்களுக்கு தாவீதை தப்புவித்தவர். ஹல்லேலூயா. ஆமென். அநேக முறை சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாய் எத்தனையோ முறை எத்தனைத்த மத்திலும் ஆமென் கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் தாவீதை பாதுகாத்தார். எத்தனையோ துஷ்ட மிருகங்கள் ஹல்லேலூயா காட்டிலே ஆமென் அலைந்து திரிந்த நேரங்களிலே, ஆடுகளை வனாந்தரத்திலே மேய விட்ட நேரங்களிலே துஷ்ட மிருகங்கள் வந்தது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து இந்த ஆண்டவர் தான், கர்த்தர் தான் காப்பாற்றி பலத்த துருகமாய், அடைக்கலமாய், கண்மலையாய் தாவீதுக்கு இருந்ததுனாலே ஹல்லேலூயா எப்போதும் சொல்கிறார், தைரியமாக சொல்ல முடிகிறது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் கண்மலை, என்னுடைய துருகம், ஆமென் நீர் தான், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் நீரே என் கோட்டையுமாய் இருக்கிறீர். 18வது சங்கீதத்திலே 2வது 3வது வசனத்திலே தாவீது மறுபடியும் சொல்கிறாரு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ நிலைமைகள், எத்தனையோ பேர்கள் இருந்தாலும், எத்தனையோ ஹல்லேலூயா காரியங்கள் அவரை சுற்றி இருந்தாலும் ஆண்டவரை சார்ந்திருப்பதற்கு, கர்த்தரை நம்புவதற்கு, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு ஆண்டவர் தாவீதிற்குள்ளே ஹல்லேலூயா அந்த திட மனதையும் தைரியத்தையும் அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அசைக்க முடியாத விசுவாசத்தை கர்த்தர் தாவீதிற்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இந்த ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது சத்ருக்களுக்கு நீங்களாக, பிசாசின் தந்திரங்களிலிருந்து, சத்ருவின் வஞ்சனையான வலைகளிலிருந்து என்னை மீட்டெடுக்கிறவர் இந்த ஆண்டவர் தான். என்னை பாதுகாக்கிறவர் இந்த ஆண்டவர் தான். எனக்கு உதவி செய்கிறவர் இந்த ஆண்டவர் தான். என்னை தப்புவிக்கிறவர் இந்த ஆண்டவர் தான். அந்த நம்பிக்கை தாவீதிற்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்றார், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி
நான் ரட்சிக்கப்படுவேன், நான் பாதுகாக்கப்படுவேன். ஹல்லேலூயா. 61வது சங்கீதம் 1-4 வரைக்கும் பார்க்குறோம். ஆமென். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். ஆமென். இது ஒரு விண்ணப்பம், இது ஒரு ஜெபமாய் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் இருதயம் சோர்ந்து போகும்பொழுது, தொய்யும் பொழுது, வேதனையாக இருக்கும் பொழுது, கண்ணீரில் இருக்கும் பொழுது, கவலையோடு இருக்கும் பொழுது, வேறு யார்கிட்டையும் நான் போனால் ஆறுதல் கிடைக்காது. ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம வேதனையை கேட்பாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன்னு போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்மை ஆதரிக்கிறவர், நமக்கு ஆறுதல் செய்கிறவர், நமக்கு பலன் கொடுக்கிறவர், அந்த வேதனையான நேரத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய வார்த்தையின் மூலமாக தேற்றி நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்கிறவர் இந்த ஆண்டவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது தகப்பன் கட்டாய இறங்கி, உலக தகப்பனே பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா உடனே ஓடி போய் பாதுகாத்து காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே செய்வார். பரம தகப்பன் உங்களை என்னையும் சிருஷ்டித்த ஆண்டவர். He is the creator. He created each and every one of us. நம்மை உருவாக்கிற அந்த ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அக்கறை வச்சிருப்பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். ஆமென். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில். ஹல்லேலூயா. சில இடங்களுக்கு நான் போக முடியாத, நான் உயர போக முடியாத ஆண்டவரே, ஆனால் நீர் என்னை தூக்கி கொண்டு போவீராக. ஹல்லேலூயா. There are places that I cannot go. There are places, things that I cannot do, oh God. Take me, oh God. Help me, oh God. Lead me, oh God. கைட் மீ ஓ காட். என்னை நடத்துவீராக. அந்த இடங்களுக்கு நீர் கொண்டு செல்வீராக. இயலாத காரியங்கள் என் வாழ்க்கையில் உண்டு, முடியாத காரியங்கள், எனக்கு எட்டாத, எங்களுக்கு எட்டாத, ஹல்லேலூயா, புலப்படாத காரியங்கள் உண்டு ஆண்டவரே. அதை செய்து முடிக்கிறவர் நீர். உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு இடத்துல அடுத்த வசனத்தில் சொல்றார், நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாக இருந்தீர். என்னுடைய அடைக்கலம் நீங்க தான் ஆண்டவரே. சத்ரு என்னை நெருக்கும் பொழுது சத்ருவின் கையிலிருந்து என்னை பாதுகாக்கிற தேவன் நீராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. சத்ரு என்னை வளைந்து கொள்ளும் பொழுது என்னை சுற்றி வளைந்து கொள்கிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. சத்ருவின் கையில் என்னை ஒப்பு கொடுக்காத ஒரு கர்த்தர், சத்ருவின் சதித்திட்டங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலங்களும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். What a confidence David has got. Hallelujah. உமது கூடாரத்திலே நான் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அவருடைய செட்டைகளின் மறையில பாதுகாப்பு உண்டு, சுகம் உண்டு, நம்பிக்கை உண்டு, விடுதலை உண்டு. இந்த நாளிலும் ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உம்முடைய செட்டைகளின் மறைவிலே, உம்முடைய சிறகு நிழலிலே நாங்கள் வந்து தங்குவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் ஆண்டவரே இரக்கத்தையும் அருளி செய்வீராக. எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய சிறகுகளின் நிழலில் நாங்கள் வந்து தங்கி இளைப்பாறுவதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். அப்படி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாமல் கண்மலையிலே நிறுத்துகிற ஒரு ஆண்டவர். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே, எனக்கு எட்டாத காரியங்களை, எனக்கு புலப்படாத, எங்களால் சாத்தியமில்லை என்று சொல்லப்படுகிற காரியத்தை சாத்தியமாய் மாற்றுகிற தேவன் நீர் எங்களோடு கூட உண்டு. எங்கள் கரங்களை திடப்படுத்துவீராக. லார்ட், strengthen our hands. யாரெல்லாம் எதிர்பார்ப்போட ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வாய்க்காதா, இந்த காரியத்தை நீ செய்ய மாட்டீரோ என்று ஆண்டவரே ஏக்கத்தோடு ஆண்டவரே அமர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்கிறதான விசுவாசம் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும், வழிநடத்தும், பலப்படுத்தும், சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். We thank you Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில்
நிறைவேற்றிடும் ஆவியானவரே, தரிசனம் தந்தவரே,